ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆணுக்கு தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆணுக்கு நிகராக பெண்ணும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்ணும் உத்தியோகத்துக்கு போகிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஆண் செய்ய வேண்டிய வேலையை பெண்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. லாரி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு 33% இட ஒதுக்கீடு கூட கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நல்ல பெண்கள் முன்னேற்றத்தை தான் சொல்லுது. அந்த வகையில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வரணும் இல்லையா? நம்ம வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவைப்படுது, அதுக்குண்டான வருமானம் வேணும். அப்போ அதை எந்த வகையில் வருது? முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில். அந்த காலத்துலேருந்து குலத்தொழில்னு சொல்லப்படுது. அப்போலாம் நீ இந்த குலத்தில் பிறந்துட்டியா, நீ இந்த தொழில் தான் செய்யணும். அப்போல்லாம் ஜாதகம் பார்த்துலாம் தொழில் பண்ண மாட்டாங்க. அப்போ படிப்பறிவும் குறைவு தான். இந்தந்த துறைக்கு உண்டான படிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குலத்தொழில் தான் இருக்கும். நீ விவசாயம் குலத்தொழில் பிறந்தியா, விவசாயம் பண்ணு. நீ கடை வைக்கணுமா, கடை வை. உங்கள் மூதாதையர்கள் என்ன பண்ணிட்டு வந்தாங்க அதை செய். அப்பா செஞ்ச வேலையை தான் பையன் செஞ்சுட்டு வருவாங்க. வாழையடி அப்போ தான் அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் காலமாக. அதுக்கப்புறம் தான் நிறைய படிப்பறிவுலாம் கல்வி வளர்ச்சி அடைஞ்சு பல துறைகளுக்கு உண்டான படிப்பை சொல்லி கொடுத்து பல்வேறு துறைகளில் எல்லாருமே மக்கள் எல்லாம் ஈடுபட்டு அதில் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ பெரும்பாலும் பண வசதி உள்ளவங்களாம் சொந்தமாக தொழில் செய்வாங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் பண வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? உத்தியோகம் தான் பார்ப்பாங்க. ஒருத்தர்கிட்ட போய் பணி புரிஞ்சு செய்வாங்க, அவங்க இட்ட வேலையை செய்வாங்க, அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்வாங்க, அதுக்குண்டான ஊதியம் அவங்க வாங்கிப்பாங்க. அதில் தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். அப்போ அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதனால் ஏற்படக்கூடிய தடைகள் எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா 10ஆம் இடம்ன்ற சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம். ஜீவனன்றது ஒருத்தருடைய வருமானத்தை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம், இந்த மூணுமே அதில் ஒன்று இணைஞ்சது தான். இது மூலிமா வருமானம் வரும். அப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த தொழில் முடக்கம் ஏற்படும். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு முடக்கம் ஏற்படும். சரளமாக வருமானம் நின்றுடும். ஒரு தொழிற்சாலை வச்சுருந்தாங்கன்னா அதை மூடக்கூடிய நிலைமை கூட வரும். அங்கே உள்ள தொழிலாளர்கள்லாம் வேலை இழப்பாங்க. அது இல்லாமல் உத்தியோகம் பார்க்குறவங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாங்க. பணியிடத்தில் அவங்களால உத்தியோகம் பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஏற்படும். இல்லைன்னா கூட பணிபுரிகிறவங்க அவங்கள பிடிக்காமல் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அவங்க அந்த பணியிலேருந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னா அந்த சிந்தனையோடு இல்லாமல் பல்வேறு சிந்தனைகளோடு நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் கவனித்து உங்களை அந்த பணியிலேருந்து தூக்குறது விளக்க பார்ப்பாங்க. இது இல்லாமல் அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதும் இருக்கும். இது இல்லாமல் உத்தியோகத்தை வேறு இடத்துக்கு, இப்போ பெரிய நிறுவனமாக இருந்தால் உங்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் வேலை பாரு, நீ இங்கே போய் பாரு, இந்த ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போ. பல்வேறு கிளைகள்லாம் இருக்கும். ஒரு பெரிய கம்பெனி நிறுவனமாக இருந்தால் அங்கெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்குது, தனியார் நிறுவனத்துலையும் இருக்குது. அப்போது அப்படிலாம் அலையிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியல, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு. அதே மாதிரி தான் வியாபாரத்தில் கூட. வியாபாரன்றது உங்களுடைய சொந்த வருமானத்தை போட்டு எடுக்கிறது, முதலீடு செஞ்சு அது மூலிமா வருமானம் பார்க்குறது. எடுத்த உடனே வருமானம் வராது எந்த ஒரு வியாபாரிக்கும். குறைந்தது 3 மாத காலம் பொறுமையாக இருக்கணுன்றது அந்த வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கப்புறம் தான் வாடிக்கையாளர் வருவாங்க. உங்களுடைய பொருள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குது, விலையில் எவ்வளோ குறைவாக இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. தரம் பார்ப்பாங்க, அந்த பொருளுக்குண்டான விலை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அப்போ அதில் கூட முன்னேற்றங்கள் தடை ஏற்படும் போது என்ன ஆகுனா வாடிக்கையாளர் குறைஞ்சிருவாங்க. உங்கள் பண்ணுற வியாபாரத்தை வேறு ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பார், அங்கே போயிடுவாங்க வாடிக்கையாளர்லாம். அதுக்கு என்ன காரணம் ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் தவிப்பீங்க. இது மாதிரி வியாபார தடை ஏற்படும். அது இல்லாமல் நீங்கள் வியாபாரத்தில் பங்குதாரர் கூட சேர்த்துருப்பீங்க, அவங்க கூட உங்களை விட்டு விலைக்கு போயிடுவாங்க. உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. கேட்டால் சில பேர் சொல்லாமையே விலைக்கு போயிடுவாங்க.
இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம் செய்கிறவங்களாம் இது வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், 6ஆம் இடம் கூட சொல்லப்படுது. அது உத்தியோகத்துக்கு 6ஆம் இடம் சொல்லப்படுது. 10ஆம் இடம்ன்றது தொழில் வியாபாரத்துக்கு சொல்லப்படுது. 4ஆம் இடம் கூட வியாபாரத்துக்கு சொல்லப்படுது. 4ஆம் இடம் வியாபாரத்துக்கு, உத்தியோகத்துக்கு 6ஆம் இடம், தொழிலுக்கு 10ஆம் இடம். ஏன்னா முன்னமே சொன்னேன் இல்லையா, முன்னாடி தொழில் தான் உருவாச்சு. அது மாதிரி இந்த 4, 6, 10 இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும். இந்த இடங்களில் நான் முன்னமே சொன்ன மாதிரி பாபகங்கள் இருந்தாலோ பார்த்தாலோ இந்த மாதிரி தடைகள் தான் வரும். அல்லது நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் அந்த பாபகிரகங்களுடைய தசாபுக்தியாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள், தடைகள் வரதான் செய்யும். அது இல்லாமல் அந்த குரு பார்க்குறவும், குரு சேர்க்கை இருந்தாலும், சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை, புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவங்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தால் திருப்பி நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதே தொழிலில் முன்னேற்றமாவாங்க, அதே வியாபாரத்தில் துணிஞ்சு செய்வாங்க, அதே உத்தியோகத்தில் மீண்டு வந்து சேர்ந்துருவாங்க. அவங்களே கூடுவாங்க, நாங்கள் தவறாக அவங்களை புரிஞ்சுக்கிட்டோம், நீங்களே வேலைக்கு வந்துடுங்க அப்படின்வாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது மாதிரிலாம் வந்து நிறைய அனுபவங்கள் நான் பார்த்துருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ இந்த தடைகள்லாம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க. தொழில் முடக்கம், ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த தொழில் சரியில்லை, வேற ஒரு தொழிலுக்கு போகணும். இப்போ ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறோம், அவர் இந்த தொழில் உனக்கு ஏற்றுறது இல்லைப்பா, உனக்கு வேறு தொழில் தான் ஏற்றுறது அப்படின்வாங்க. இவ்வளோ நாள் தெரிஞ்சுட்டு வந்து திருப்பி வேறு ஒரு தொழில் போனால் அதில் நம்ம முன்னேற்ற முடியுமா? இதெல்லாம் நம்ம சந்தேகம் இருக்கும். ஆனால் அவர் செய்யணுன்னு தான் சொல்லுவார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணால் கேட்டிங்களா, இறைப்பரிகாரங்கள், ரொம்ப எளிமையான இறைப்பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். அப்போது தொழிலை கொடுக்கக்கூடியது அந்த யார், எந்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லாமல் அந்த சிவன் தான் வந்து தொழிலை கொடுக்குறாரு. சிவனும் பெருமாள் ரெண்டு பேருமே தான். ஏன்னா பெருமாள் தான் காக்கும் தெய்வம், சிவன் வந்து அழிக்கும் தெய்வம். அப்போ நல்லது கெட்டதை அழிச்சிருவார் சிவன். அந்த தொழிலில் முடக்கம் பிரச்சனை அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு வருமானத்தை வரக்கக்கூடியது பெருமாளுடைய அம்சம். நல்லா கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க. இப்போது பெருமாளுக்கு வந்து அலங்கார பிரியர்னு சொல்கிறாங்க, சிவனை வந்து அபிஷேக பிரியர்னு சொல்கிறாங்க. எனக்கு அவருக்கு பல்வேறு மன அபிஷேகங்கள் பண்ணால் அவர் ரொம்ப பிடிக்கும். பெருமாள் பார்த்திங்கனாக்கா, பெருமாள், கிருஷ்ணர், கண்ணன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அலங்காரம், அவருக்கு அலங்காரம் பண்ண தான் அழகாக இருப்பார். அழகு மேலே அழகு மெருகு விட்டினே இருக்கும். நிறைய தங்க அங்கி போடுவாங்க, தங்க மாலை போடுவாங்க, நிறைய செய்வாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரையும் கவருவார். கவர்ச்சியாக அந்த ஒரு அழகு இருந்தாலே அந்த இடத்துல வந்து எல்லாருமே கவர தானே போடுவாங்க. அப்போது அந்த ஒரு தொழில், வியாபார, உத்தியோகத்துக்கு தான் இந்த பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கவரப்படுவீர்கள். அந்த பெருமாளை வணங்கும் போது அந்த இறைசக்தி உங்களுக்கு வந்து சேர்ந்து தொழிலில் முன்னேற்றமாவீங்க, உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அப்போது அந்த பெருமாளை வழிபட்டு வரணும். பெரும்பாலும் தொழிலுக்கு வந்து திருப்பதி சொல்லப்படுது. திருப்பதி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு திருப்பம் நேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த தொழிலை ஆரம்பித்து முன்னாடி கூட அங்கே போய் பெருமாளை வணங்கிட்டு வரலாம். இதில் என்ன கேட்டிங்கன்னா, பெருமாள் வந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு வாங்கி குபேரன்ட்ட கடன் வாங்கி அதை வந்து இப்போ பக்தர் மூலிமா பூலோகத்தில், கலியுகத்தில் பக்தர்கிட்ட வசூலிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு நிறைய வருமானம் வந்தால் சந்தோஷம் தானே. அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பாதிக்கு பாதி உனக்கு கொடுத்துட்றேன், என் தொழில் நான் பண்ணுறேன், உன்னை வச்சு உன்னை நான் பங்குதாராக சேர்த்துக்கிறேன், எது வந்தாலும் பாதி கொடுத்துறான்னு வேண்டிப்பாங்க. சில பேர் வந்து இத்தனை %. பொதுவாகவே எந்த ஒரு தான தர்மத்துக்கும் நம்ம தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது மூணுத்தில் வர வருமானத்தில் 10%, நல்லா கேதுங்க, 10%, 10% கொடுக்கறது தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. 10% கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்துன்னா ஒரு 1000 ரூபாய் தான தர்மத்துக்கு செலவு பண்ணலாம். இது மாதிரி தான் பண்ணிட்டு வரணும். அப்போது அந்த திருப்பதி பெருமாளுக்கு நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கலாம், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்லைனா எடைக்கு எடை அங்கே விசேஷமாக சொல்லப்படுது, பெருமாளுக்கு எடைக்கு எடை இது மாதிரி கொடுக்குறேன், தானியம் கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வெல்லம் கொடுக்குறேன், இது மாதிரிலாம் வேண்டிக்கலாம். இதெல்லாம் வேண்டிக்கிட்டால் இமீடியட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜாதகத்தில் இல்லாத நல்லதும் நடக்கும். இறை பரிகாரத்து மூலிமா தான் நல்ல விஷயம் நடக்கும். ஜாதகத்தில் இருக்கிறத இறை பரிகாரம் மூலிமா தான் நம்ம நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அதனால் அந்த தொழிலில் இருக்கவங்க அந்த திருப்பதி பெருமாளை வணங்கிட்டு வரலாம். எல்லா விதமான லக்ஷ்மி கூட இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கிட்டு வரலாம். நல்லா கேட்டுங்க, சீனிவாச பெருமாள்னு சொல்லப்படுது, ஸ்ரீநல லக்ஷ்மி. அந்த சீனிவாச பெருமாள் இருக்கக்கூடிய சன்னதிகள் போயிட்டு அவரை வணங்கிட்டு வரலாம்.
அவருக்கு பிடிச்சமான அந்த துளசியால் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான மூல பொருளை வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இல்லைனா உங்களுடைய அந்த நிறுவனத்துடைய பெயர் இதெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதனுடைய விருத்தி வரும். எதுவுமே அந்தந்த பொருட்களை வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது தான் அதுக்கு இறைசக்தி கிடைச்சி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலும் சரி பார்த்துங்க. உத்தியோகத்தை பார்க்கும்போது இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆஞ்சநேயர் வந்து என்ன வேலை டக்குன்னு ஒரு வேலை சொன்னால் உடனே செஞ்சு முடிச்சிடுவார். அவர் உத்தியோகத்துக்கு ரொம்ப பொருத்தமானவர் அவர். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் வச்சுக்கலாம். சனிக்கிழமை வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். வெத்தலை மாலை வாங்கி போடலாம், உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிலச்சி நிற்கணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஆஞ்சநேயரை வணங்கலாம். உங்கள் கோரிக்கை எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையாக கட்டி சமர்ப்பணம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். ஆஞ்சநேயருக்கு நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன். வேலை கிடைக்காதவங்களாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 11 தடவை சுற்றினவங்க, 108 சுற்று சுற்றினா ரொம்ப விசேஷம். அதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணால் உடனே வேலை கிடைக்கும். ஆஞ்சநேயர் மட்டும் இல்லை, முருகரும் வந்து ஒரு சுறுசுறுப்பானவர். எந்த ஒரு வேலையும் டக்குன்னு முடிச்சு கொடுக்குறவர். அவரும் உத்தியோகத்துக்கு ஏற்ற ஒரு தெய்வமாக தான் சொல்லப்படுறாரு. அந்த முருகர் வழிபாடு வச்சுக்கலாம். முருகர் இருக்கிற கோயிலெலாம் போயிட்டு வரலாம். அவருக்கு வந்து நல்லா கேட்டுங்க, பால் அபிஷேகம் பண்ணணும். அதுவும் அந்த வேலுக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தடைப்பட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே சிறந்து விளங்கும். இதெல்லாம் முருகருக்கு பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் துர்க்கை கூட சொல்லப்படுது அந்த உத்தியோகத்துக்கு. அதனால் எந்த ஒரு விஷயம் தடைகள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அந்த துர்க்கை நீக்கிடுவா. துன்பத்தை தீக்கிறவ தான் துர்க்கைன்னு சொல்லப்படுறார். அந்த துர்க்கையை ராகு காலத்தில் வழிபட்டு வரலாம். எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம். எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அனுப்பிச்சு அவளை அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், ஆராதனை பண்ணிட்டு வரலாம், அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் அந்த துர்க்கையை பண்ணிட்டு வந்தாக்கா உங்களுக்கு அந்த தொழில், உத்தியோக, வியாபாரம்லாம் தடைப்பட்டது எல்லாமே நல்லா நிவர்த்தியாகி நல்லபடியாக கைக்கூடி வரும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள். இது இல்லாமல் வியாபாரம்னு சொல்லப்படுது. வியாபாரம் வந்து இப்போ பல்வேறு வியாபாரங்கள் வந்துச்சு. ஒரு பொருளையே பலவிதமான நுணுக்கங்கள் தெரிஞ்சு அதை பண்ணுறாங்க. அந்த சமைக்கக்கூடிய பொருள் விற்பனை பண்ணுறாங்க, சமைச்ச உணவு விற்பனை பண்ணுறாங்க, பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி அதில் சம்பாதிக்கிறாங்க. அதுவும் ஒரு வியாபாரமாக தான் சொல்லப்படுது. இது மாதிரி பல்வேறு வகையான வியாபாரங்கள் இப்போ பெருகி இருக்குது. அப்போது நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த வியாபார ஸ்தலத்துக்கும் ஏன்னா வியாபாரத்துக்கு வந்து வாடிக்கையாளர் கண்டிப்பாக தேவை. அப்போ அவங்கள கவரணும்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க, உனக்கு ஜனவசியம் இல்லை. ஜனவசியம்னா மக்கள் வந்து இப்போ வருவாங்க, உங்கள் கடை பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கும், அங்கே போயிடுவாங்க, உங்கள் கடைக்கு வர மாட்டாங்க. அப்போ அதில் என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைக்காரர் வந்து ஜனவசியமாக இருக்கார். அவர் பார்த்தோன்னே அந்த கடைக்கு போகணுன்னு தோணுது அவங்களுக்கு. அந்த முகம் வசீகரமாக இருக்கணும். அதுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜனவசியம் அப்படி சக்கரத்தை வந்து வியாபார ஸ்தலத்துக்கெலாம் நிறைய வைப்பாங்க. அது மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க, ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியோர்கள், இது மாதிரி உபாசகர்கள், இவங்ககிட்டலாம் அந்த எந்திரம் வாங்கி ஜனவசிய எந்திரம் இது வந்து தொழிலுக்கும் உரியது, வியாபாரத்துக்கும் உரியது. தொழில் ஸ்தானத்தில் வச்சுக்கலாம், வியாபார ஸ்தானத்தில் வச்சுக்கலாம். இதை வந்து அபிஷேகம் முறைப்படி அபிஷேகம் பண்ணி அந்த முக்கியமான அவங்ககிட்டேருந்து வாங்கி ஆசீர்வாதம் பெற்று அதை வச்சுக்கணும். தொழிற்சாலை நிறுவனமாக இருந்தால் பெருசாக கூட வச்சுக்கலாம், வியாபார ஸ்தலமாக இருந்தால் சின்னதாக வச்சுக்கலாம். இதெல்லாம் சர்வ ஜனவசிய யந்திரம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணலாம். வியாபார வசிய யந்திரம் சொல்லப்படுது. அது இல்லாமல் மகாலட்சுமி யந்திரம்னு கூட சொல்லப்படுது. அதெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வாங்கி வைக்கிறது முக்கியம் இல்லை, அதை முறைப்படி ஆச்சாரத்தோட அந்த முறைப்படி அதனுடைய அபிஷேகம் பண்ணி அதுக்கு தூபதீபம் காட்டி 48 நாள் கொண்டு ஊறு பெற்று ஊறு ஏற்றி அதெல்லாம் செஞ்சு பண்ணணும். அப்போ தான் அது வந்து தொழிலோ வியாபாரமோ சிறக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன எந்திரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க. அவங்களுக்கு வந்து காரிய சித்தி எந்திரம்னு இருக்குது. இல்லை இப்போ எல்லா கடையிலுமே விற்கப்படுது. அது சின்னதாக கூட இருக்கும். அது பாக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது தினமும் நீங்கள் வச்சுட்டு போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எந்த பிரச்சனையும் உத்தியோகத்தில் வராது. நீங்கள் போகிறதெல்லாம் ஜெயமாகும். அதை வந்து அதிக முறைப்படி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அதுக்குண்டான மூலமந்திரம் அந்த தெய்வத்துக்கு உண்டானதை சொல்லி அதை பண்ணலாம். பொதுவாகவே காரிய சித்தின்ற போது விநாயகர் தான் சொல்லப்படுறாரு. எல்லாத்துக்குமே அந்த முழுமுது பொருள் விநாயகர் தானே. அந்த விநாயகரை வணங்கி அவர் மூலமந்திரம் சொல்லி அந்த காரிய சித்தி அந்தரத்தை வச்சுட்டு போனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை வர்றது இதெல்லாமே நீங்கிடும். பல்வேறு பிரச்சனைகளை உத்தியோகத்தில் உள்ளவங்க சந்திக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் போய் அதுக்கப்புறம் வருந்தப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேணாம். அது நம்மளுக்கு ஏன் அப்படி இருக்குன்னு அப்படின்லாம் சொல்லவே வேணாம். உங்களுக்கு வந்து சரியான வழிமுறைகள் தெரிஞ்சு அதை பின்பற்றினாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே முன்னுக்கு வந்துடுவீங்க. அது நீங்கள் சரியாக செய்யாதனால தான் இப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதனால் இப்போ இந்த ஜீவனஸ்தானம் சொல்கிறக்கூடிய அந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இந்தந்த தெய்வங்களை வணங்கலான்னு சொல்லியிருக்கேன்.
ஜாதகத்தில் இந்த மாதிரி எப்படி பிரச்சனை இருந்தால் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அது கண்டுபிடிச்சி அந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வங்கள் அதிதேவதைகள் அந்த கிரகத்துக்கு உண்டான கிழமைகளில் அந்த கிரகத்துக்கு உண்டான நவதானியங்கள் வச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த தீபங்கள்லாம் போட்டு வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி மட்டும் இருக்கக்கூடாது, விடாமுயற்சி இருக்கணும். நல்லா கேட்டுங்க, எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் விடாமுயற்சி ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. அந்த விடாமுயற்சி பண்ணுறவங்க தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அதனால் இந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம் இந்த மூணுத்துலேயும் சிறந்து விளங்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தை முன்னாடி பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள், அந்த ஜாதகத்தில் இருக்க கிரக சூழ்நிலைகள் இதெல்லாம் பரிகாரம் பண்ணி அந்த தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்ணி நான் சொன்ன இந்த இறை வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, தொழிலில் ஜெயிப்பீங்க, அதே தொழிலில் முன்னேற்றமாவீங்க, உத்தியோகத்தில் இருப்பீங்க, ஊதிய உயர்வு பெறுவீங்க, உத்தியோக உயர்வு பெறுவீங்க, வியாபாரத்தில் இருப்பீங்க, பல்வேறு கிளைகளை உருவாக்குவீங்க, சிறந்து விளங்குவீங்க, பெரிய வியாபாரியாக ஆகுவீங்க. அதனால் இந்த தொழில், உத்தியோக, வியாபாரத்துக்கு நான் சொன்னபடி நீங்கள் கவனமாக பார்த்து வந்தீங்கன்னா, நான் சொன்னதை பின்பற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.